ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோல நம்ம 0 நம்பர் கார்டு, அதாவது ஃபுல் கார்டுல இருந்து லவ்வர்ஸ் கார்டு 6ஆம் நம்பர் கார்டு வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோல 7ஆம் நம்பர் கார்டு, அதாவது சேரியட் கார்டுல இருந்து 12th ஹேண்ட்மேன் கார்டு வரைக்கும் பார்க்க போறோம். இந்த சேரியட் கார்டுல பாருங்க, ஒரு வாகனம் இருக்கு, அத ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காரு, டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. 2 அனிமல், இந்த அனிமல் பேரு ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஜிப்சியன் மித்தாலஜில ரொம்ப ஒரு ஏன்ஷியன்ட் டிவைன் அனிமல்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல் வந்து விஸ்டமையும் குறிக்கும், ப்ரொடெக்ஷனையும் குறிக்கும். அதே சமயத்துல இந்த அனிமலோட கலர் வேறு வேறா இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிற அப்போசிங் ஃபோர்ஸஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ், இதை குறிக்கும். எந்த விஷயத்த நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணாலும் ஒரு சைட் ஆஃப் த மைண்ட் என்ன சொல்லும், இதை நீ பண்ண துணிச்சலா அப்படின்னு சொல்லும். இன்னொரு சைட் ஆஃப் த மைண்ட் என்ன சொல்லும், நம்மளால முடியுமா, இதை நீ செய்யக்கூடாது, இதுல தோத்துட்டா என்ன பண்றது, அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும் இல்லையா. இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் வாழ்க்கையில. இது ரெண்டுத்தையும், இந்த அப்போசிங் ஃபோர்ஸஸை அவாய்ட் பண்ண முடியாது. எல்லா விஷயத்திலயும் அது இருக்கும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அந்த வாகனத்தை, இந்த தேரோ என்னவோ ஒண்ணு, இதை வழிநடத்தக்கூடிய பவர் இவருக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது நம்ம லைஃப்ல வரும்போது எதெல்லாம் குறிக்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்த தொடங்கிட்டோம், ஆக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறத குறிக்கலாம். அப்புறம் வாகனம், லிட்டரலா வண்டி, வாகனம், 2 வீலர், கார், இதெல்லாத்தையும் குறிக்கலாம். பயணம், நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்க அப்படின்னா டிராவலை குறிக்கலாம். உங்க வாழ்க்கையோட பொறுப்பை நீங்க தான் எடுத்துக்கணும். அதோட டிரைவர் சீட்ல நீங்க தான் இருக்கீங்க. உங்களுக்கு அதை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பவரும் இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகவும் ஒரு காரியத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான ரீசோர்சஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாலும் கூட நமக்கு பயம் வரும், டவுட் வரும். அதெல்லாம் மீறி நம்மளை நாமளே வழி நடத்திக்கிட்டு அதை செஞ்சு முடிக்கணும்னா வில் பவரும் டிட்டர்மினேஷன், அந்த போக்கஸும் தான் அதிக தேவை. இது இல்லைன்னா நம்மளால எந்த காரியத்தையும் முழுமையா செஞ்சு முடிக்க முடியாது. அதை குறிக்கிறது தான் இந்த கார்டு. இந்த சேரியட் கார்டு உங்க ரீடிங்ல வரும்போது என்ன குறிக்குதுன்னு பார்த்தோம். அதாவது வில் பவர், டிட்டர்மினேஷன், ஃபோக்கஸ், நம்மள பேலன்ஸ், நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாத்தையும் மீறி நமக்கு இருக்கு இல்லையா, அந்த முடிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதை குறிக்கும். இந்த டிவைன் அனிமல்ஸ் வந்து விஸ்டமை குறிக்கும். அதே சமயம் ப்ரொடெக்ஷனையும் குறிக்கும். நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படிங்கறதையும் குறிக்கும். இந்த கார்டு அப்படியே தலைக்கீழ வந்தா எதை குறிக்கும்? டிராவல். நீங்க பிளான் பண்ண டிராவல் கேன்சல் ஆகலாம், வண்டி வாகனம் ஏதாவது ரிப்பேர் ஆகலாம், ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கு தேவையான வில் பவர், டிட்டர்மினேஷன், அந்த போக்கஸ் எதுவுமே உங்ககிட்ட இல்ல, நீங்க அதிகமா கவனம் செலுத்தணும், உங்க போக்கஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த கார்டு வரலாம். 8ஆம் நம்பர் கார்டு ஸ்ட்ரென்த் கார்டு. இந்த ஸ்ட்ரென்த் கார்டுல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு லயன் இருக்கு. அந்த லயன் அவங்க எந்த விதமான பயம் இல்லாம, அவங்க ஃபேஸ்ல கூட பாருங்க ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கு. அது எதை குறிக்குது? இவங்களுக்கு பயமே இல்லை, சந்தோஷமா, பேஷண்டா, பொறுமையா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த குறிக்குது. இந்த லயனை அவங்க டேம் பண்றாங்க. இந்த லயன் ஃபெரோஷியஸா இல்ல, அவங்க கிட்ட ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அவங்க தலைக்கு மேல ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னா, லைஃப்ல கான்ஸ்டன்டா நம்மளுடைய உள்ள இருக்கிற அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட், அந்த கோபம், ஆக்ரோஷம், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்டாவே நம்ம கார்ட்ல இருக்கணும், கான்ஸ்டன்டாவே நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் இதை நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்மளோட மைண்டு நம்மளோட கண்ட்ரோல் இருக்கணும். நமக்குள்ள இருக்கிற அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட நல்ல விதமா யூஸ் பண்றதுக்காக நம்ம அதை பேலன்ஸா, கண்ட்ரோலா, டேம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த கார்டு நமக்கு ரீடிங்ல வரும்போது சம்டைம்ஸ் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் குறிக்கலாம். அதாவது ஏதோ உடம்பு சரியாம நம்ம இருந்திருக்கோம், அதுல இருந்து நம்ம நல்லா ரெக்கவரி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ரெக்கவர் ஆறீங்க அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த கார்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னர் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும், மனோபலத்தை குறிக்கும், வில் பவரை குறிக்கும். அதே மாதிரி நமக்கு இருக்கிற கோபம், ரிசன்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம லெட் கோ பண்றதுக்கு தயாராயிட்டோம். நமக்கு பீஸ் கிடைச்சிருக்கு, நமக்குள்ள ஒரு அமைதி நிலை நிலவுது அப்படின்னு குறிக்கிறதுக்கும் இந்த கார்டு வரலாம். நமக்கு இருக்கிற தைரியம், தன்னம்பிக்கை, இதெல்லாம் கூட இந்த கார்டு குறிக்கலாம். இந்த கார்டு தலைக்கீழ வந்தா என்ன அர்த்தம்? நமக்கு கான்பிடன்ஸே இல்லாம இருக்கலாம், நம்ம ரொம்ப பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கலாம், இல்ல நம்மளை யாராவது டாமினேட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் இந்த கார்டு வரலாம். அப்புறம் ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பெட்டை நீங்க அடாப்ட் பண்ணும்போது கூட இந்த ஸ்ட்ரென்த் கார்டு வரலாம். ஏன்னா இதுல ஒரு அனிமல் இருக்கு இல்லையா, அந்த அனிமலோட இவங்க டேம் பண்ணி பிளேஃபுல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க.
சோ நம்ம ஏதாவது ஒரு பெட், டாகோ, கேட்டோ இல்ல அடாப்ட் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது என்ன பெட்டா இருந்தாலும் அதை அடாப்ட் பண்றீங்க, புதுசா ஒரு பெட் வாங்கி வளர்க்க போறீங்க அப்படின்னா அந்த நேரத்திலயும் இந்த கார்டு வரலாம். எனக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கார்டு ஹெர்மிட். இதுல பார்த்தாலே தெரியும், ஒருத்தர் இருக்காரு, அதுவும் வயதுல மூத்தவரா. இந்த வயதுல மூத்தவர் எதை குறிக்கும்னா, ஏற்கனவே அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த குறிக்குது. அதே மாதிரி ஒரு தடி வச்சிருக்காரு, இந்த தடி சப்போர்ட், அவருக்கு இருக்கிற சப்போர்ட்டை குறிக்குது. அவர் கையில ஒரு லைட் பிடிச்சிருக்காரு. இது எதை குறிக்குது அப்படின்னா, அவரு உண்மையை தேடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு, தான் யாரு, தனக்கு என்ன வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இந்த கார்டு நம்ம ரீடிங்ல வந்தா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணணும், ஒரு காரியத்தை நீங்க செய்யணும் அப்படின்னா இந்த விஷயத்துல பர்டிகுலரா நீங்க மத்தவங்க ஒப்பீனியன் கேட்க கூடாது. உங்களுக்குள்ளேதான் அந்த பதில் வரணும். நீங்க தான் யோசிக்கணும், நீங்க தனியா தான் யோசிச்சு அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போது இந்த கார்டு வரலாம். அதே மாதிரி உங்களை விட அனுபவசாலிகள், உங்களை விட அறிவாளிகள் யாராவது உங்களுக்கு கைட் பண்ணும் போதும் இந்த கார்டு வரும். சரி, அப்போ தனியா யோசிக்கணும்னு சொல்றீங்க, அடுத்தவங்க வயதுல மூத்தவங்க இல்ல அனுபவசாலிகள் நமக்கு கைட் பண்ணும் போதும் இந்த கார்டு வரும்னு சொல்றீங்க. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டேரோ ரீடிங் எப்பவுமே ஒரு கார்டு வச்சு நம்ம பண்றதில்ல. இந்த டவுட் அப்ப நானா யோசிக்கணுமா, இன்னொருத்தர் சொல்ற அறிவுரையை ஏத்துக்கணுமா அப்படின்னும் நம்ம இதுக்கு கிளாரிட்டிக்காக நம்ம கார்டு எடுக்கணும். அந்த வர்ற கார்டையும் இதையும் சேர்த்து ரீட் பண்ணும்போது நமக்கு நம்ம தான் யோசிச்சு ஒரு டெசிஷன் எடுக்கணுமா, இல்ல இந்த நேரத்துல அடுத்தவங்களோட கைடன்ஸை ஏத்துக்கணுமா அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஆனா எதுவா இருந்தாலும் அடுத்தவங்களே உங்களுக்கு கைட் பண்ணாலும் முடிவு உங்களை நம்பிதான் எடுக்கணும், உங்களுக்குள்ள இருந்துதான் அந்த முடிவு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட பேஸ் மீனிங். இந்த கார்டு தலைக்கீழ வந்தா என்ன அர்த்தம்? நீங்க இதுக்கான முடிவை எடுக்க மாட்டீங்க, நீங்க தனிமையில யோசிக்க மாட்டீங்க, தனியா இருக்க வேண்டிய நேரத்துல நீங்க கூட்டத்தோட அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களுக்கான சொல்யூஷன் உங்களுக்குள்ள இருந்தும் நீங்க அதை அக்சஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்காகவும் வரலாம். இல்ல உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுல உங்களுக்கு இடையில உள்ள பேச்சுவார்த்தை கனெக்ஷன் சுத்தமா கட் ஆகி நீங்க லோன்லியா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கும் போதும் இந்த கார்டு வரலாம். அடுத்த கார்டு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எதை குறிக்குது அப்படின்னா, லைஃப், வாழ்க்கை ஒரு சுழற்சி, ஒரு சக்கரம். மேல இருக்கிறவங்க கீழே வரலாம். இன்னைக்கு சந்தோஷமா இருந்தோம்னா நாளைக்கு ஏதாவது கவலைப்படுற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். உங்க ரீடிங்ல இந்த கார்டு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு விதத்துல நீங்க அதிர்ஷ்டம் செஞ்சவரா நீங்க உணர போறீங்க அப்படிங்கறத குறிக்கலாம். அப்படி இல்லைன்னா லிட்டரலா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ப்ரமோஷன், ஆக மொத்தம் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் இதுல இருக்கும். அதே மாதிரி இதுல இருக்கிற இந்த அனிமல்ஸ், இந்த ஏஞ்சல் எல்லாமே கையில ஒரு புக் வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த புக் என்னன்னா நம்ம நாலேஜை குறிக்கும். லைஃப்ல நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், நம்ம கெட்டதா பாக்குற சில விஷயங்கள் கூட நம்ம நல்லதுக்கு, நமக்கு நாலேஜை கொடுக்கறதுக்கு, நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிக்கல. பாம்பு இருக்கு, இந்த பாம்பும் ரீபர்த், ரெனியூவல், அதாவது தன்னை தானே புதுப்பிச்சுக்கிட்டு இல்லையா, தான் தோலை தானே உரிச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான பாம்பா திருப்பி ஒரு புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா வெளியில வருது இல்லையா, இது வந்து ரெனியூவல், அதாவது புதுப்பிச்சுக்கிற தன்மையை குறிக்கும். சோ நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்க போகுது, அது உங்களுக்கு அதிர்ஷ்டமா தோணுதோ இல்லையோ உங்க நல்லதுக்கு தான் அது நடக்குது. அதுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களையே புதுப்பிச்சுக்கிட்ட மாதிரி, புதுசா நீங்க பிறந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கறத குறிக்குது. இந்த கார்டு தலைக்கீழ வந்தா என்ன அர்த்தம்? நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்த ஐயோ லக்கு போயிடுச்சே அப்படின்னு நினைக்கிற மாதிரி அது நடக்காது, இல்ல டிலே ஆகலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நேர்மாறா உல்டாவா ஒரு விஷயம் நடக்கலாம். இல்ல நம்ம கர்மாவை கழிக்கிற மாதிரி கர்மிக் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். அது நமக்கு பிடிக்காம இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமா கூட நம்ம ஃபீல் பண்ணலாம். அடுத்த கார்டு ஜஸ்டிஸ் கார்டு. இவங்க கையில ஸ்வாட பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஸ்வாடு ரெண்டு விஷயத்த குறிக்கும். ஒண்ணு வந்து ஏர் எலமெண்ட், அதாவது காற்று தன்மையை குறிக்கும், நம்ம மைண்டை பத்தி குறிக்கும், இவங்களுக்கு இருக்கிற அந்த இன்டெலெக்சுவல் நாலேஜை பத்தி குறிக்கும். இங்க இவங்க போட்டிருக்க இந்த ரெட் ட்ரெஸ் வந்து பவரையும் பேஷனையும் குறிக்கும். இந்த இடத்துல அது பேஷனை விட பவரை தான் குறிக்கும். பேஷன் எடுத்துக்கிட்டோம்னா உண்மை, நியாயம், ஃபேர்னஸ் மேல தனக்கு இருக்கிற பேஷனை குறிக்குது, பவரை குறிக்குது. கையில ஸ்கேல்ஸ் வச்சிருக்காங்க, தராசு வச்சிருக்காங்க. இது எதை குறிக்குது? பேலன்ஸை குறிக்குது. அதே மாதிரி ஃபேர்னஸை குறிக்குது, நியாயமா இருக்கிற ஒரு தன்மையையும் குறிக்குது.
இந்த கார்டு உங்க ரீடிங்ல வரும்போது எதை குறிக்கலாம் அப்படின்னா, இந்த விஷயத்துல நீங்க நியாயமா நடந்துக்கணும், பார்ஷாலிட்டி காட்டக்கூடாது, உங்க மனசாட்சி என்ன சொல்லுதுங்கிறத நீங்க கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக வரலாம். அதே மாதிரி பேலன்ஸா இருக்கணும். உங்க லைஃப்ல பேலன்ஸ் இந்த நேரத்துல தேவைப்படுது. அது கரியருக்கும் பர்சனல் லைஃபுக்குமான பேலன்ஸா இருக்கலாம், இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது. உங்களுக்கு பிடிக்கிறது அதிகமா செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்ல உங்க பார்ட்னருக்கு பிடிக்கிறது ரொம்ப கம்மியா செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்ல உங்க அப்பா அம்மாவோ பெரியவர்களோ அவங்களோட நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம்ல பேலன்ஸ் வேணும். இந்த மாதிரி அந்த நேரத்துக்கு உங்களுக்கு எந்த சுச்சுவேஷனுக்காக இந்த ரீடிங் எடுக்கிறீங்களோ அந்த ரீடிங்க்கு தகுந்த மாதிரி நீங்க படிக்கணும். அதே மாதிரி இந்த கார்டு ஏதாவது லீகல் விஷயங்களையும் குறிக்கலாம். ஏன்னா ஜஸ்டிஸ் கார்டு இல்லையா, லீகல் விஷயம், கோர்ட் கேஸ், இந்த உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கூட குறிக்கலாம். இந்த கார்டு தலைகீழ வரும்போது உங்ககிட்ட ஃபேர்னஸ் இல்ல, நீங்க நியாயமா இந்த விஷயத்துல நடந்துக்கல அப்படிங்கறதையும் குறிக்கலாம். இல்ல வேற ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு ரீடிங் பாக்குறீங்க அப்படின்னா அதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் நியாயமா இல்ல அப்படிங்கறத குறிக்கலாம். அதே மாதிரி இந்த வக்கீல் சரியில்லை, வேற வக்கீல உங்க கேஸ்க்கு மாத்தணும் அப்படின்னு குறிக்கலாம். இல்ல இந்த கேஸ்ல நீங்க பொறுமையா இருக்கணும், ஜட்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வரல அப்படிங்கறதையும் குறிக்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த சரௌண்டிங் கார்ட்ஸ், அதாவது என்ன அடுத்தடுத்த கார்டு வருதோ அதை பொறுத்து நம்ம படிக்கலாம். அடுத்த கார்டு த ஹேங்க்ட் மேன். இதுல ஒருத்தர் தலைகீழ தொங்குறாரு, அவர் தலையை சுத்தி ஒரு வெளிச்சம் இருக்கு, அவர் ஃபேஸ்ல எந்த விதமான பதட்டம் இல்ல, ஒரு அமைதி நிலையில அவர் இருக்காரு. அதே சமயம் காலோட பொசிஷனை பாருங்க, ஒரு தியானம் பண்ற மாதிரி, ஒரு சரண்டர் அப்படிங்கிற ஒரு சரணாகதி நிலையை குறிக்கிறது. இந்த கார்டு ரீடிங்ல வரும்போது நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் ஆகணும். ரொம்ப ஓவரா உங்களை புஷ் பண்ணிக்கிறீங்க, இந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கை வேணும். எல்லாமே நம்ம தான் பண்றோம் அப்படிங்கறத மறந்து நம்ம பிரபஞ்சமும் சேர்ந்துதான் ஒரு விஷயத்த பண்றோம், நமக்கு தேவையான சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் உங்க மைண்டை வச்சுக்கணும் அப்படிங்கறத உணர்த்துதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம நீங்க மெடிடேட் பண்ணணும், மனசை அமைதியா வச்சுக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்தலாம். இல்லைன்னா நீங்க ஒரு விஷயத்த வேற ஒரு கோணத்துல, இப்ப இவரு நேரா இல்ல இல்லையா, தலைகீழ இருக்காரு, இந்த மாதிரி நீங்களும் எப்பவும் யோசிக்கிற மாதிரி இல்லாம அந்த விஷயத்த கம்ப்ளீட்டா வேற ஒரு கோணத்துல யோசிச்சு பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். சோ இந்த கார்டு தலைகீழ வந்தா என்ன அர்த்தம், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னு புடியா இருக்கீங்க, அதை விட்டாதான் உங்களுக்கு வழி பிறக்கும் அப்படிங்கறத தெரியப்படுத்தலாம். மனசு அமைதியே இல்லை, ஏன்னா இப்படி இருக்கும்போது ஒரு அமைதி நிலையில இருக்கிறது, தலைகீழ வரும்போது அமைதி இல்லாம நம்ம தவிக்கலாம். அதே மாதிரி தலைகீழ இருக்கும்போது தலைவலி, தலையில பிரச்சனை, தலைவலி இதையும் குறிக்கலாம். எந்த விஷயத்த பத்தி நீங்க ரீடிங் பாக்குறீங்களோ அந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்க, ரிலாக்ஸா இருங்க, பொறுமையா இருங்க. அப்படி இருந்தாதான் உங்களுக்கு தேவையான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓவர் திங்க் பண்ணாதீங்க, ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த கார்டு வரலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு ஹேங்க்ட் மேன் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல டெத் கார்டுல இருந்து கடைசி கார்டு வேர்ல்டு கார்டு வரைக்கும் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேரோங்கிறது ஒரு பெரிய ஓஷன், ஒரு சமுத்திரம். அதுல நான் கொடுக்கிற நாலேஜ் எல்லாம் ஒரு துளி தான். நான் 12 வருஷத்துக்கு மேல இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் எனக்கு புது விஷயங்களை கார்டு சொல்லி தந்துட்டு தான் இருக்கு. வெவ்வேறு டேரோ டெக் நான் வாங்கும் போது அதுல இருக்கிற சில இமேஜஸ் எனக்கு வெவ்வேறு விஷயங்களையும் கத்து கொடுத்துட்டு தான் இருக்கு. அதனால பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவீங்க. உங்க டேரோ டெக் எடுத்து நல்லா ஷஃபிள் பண்ணிக்கோங்க. சீட்டு கட்டு ஷஃபிள் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷஃபிள் பண்ணுங்க. அந்த ஷஃபிள் பண்ணும் போதே ஒரு குவெஸ்டின் கேளுங்க. இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குவெஸ்டினை நினைச்சுக்கிட்டு அதுல போக்கஸ் பண்ணிட்டு ஒரு கார்டு எடுங்க. நீங்க எடுக்கிற கார்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா உடனே வேற கார்டு எடுத்துட்டு போக கூடாது. என்ன கார்டு வருதோ அதை நம்பணும். சோ அந்த கார்டு எடுத்துட்டு உங்களுக்கு அந்த கார்டை பத்தி உங்களுக்கு பார்த்த உடனே என்ன தோணுதோ அந்த விஷயங்களை அந்த நோட்ல எழுதுங்க. அன்னைக்கு நைட் என்ன பண்ணுங்க, இந்த கார்டு சம்பந்தப்பட்ட, இந்த படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஏதாவது இன்னைக்கு நடந்ததா அப்படிங்கறத ரிலேட் பண்ணுங்க. அப்படி நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் அங்க நோட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் பண்ணாதான் உங்களுக்கான பர்சனல் மீனிங்ஸையும் நீங்க டெவலப் பண்ணுவீங்க. ஒரே கார்டு எனக்கு ஒரு விஷயத்த உணர்த்தலாம், உங்க லைஃப்ல உங்க சிச்சுவேஷன்ல அது வேற விஷயத்தையும் சொல்லலாம். ஒரு கார்டுக்கு ஆயிரக்கணக்கான மீனிங் இருக்குங்க. நம்ம பாக்குறது அதுல கொஞ்சம் தான், மீறிய உங்களுக்கு அனுபவம் தான் கத்துத்தரும். சரி, நான் ஃபுல்லா இன்னும் டேரோ கத்துக்கவே இல்லை, அதுக்குள்ள என்ன கார்டு எடுக்க சொல்றீங்களே, நான் எப்படி ரீட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க நான் சொல்லி கொடுக்கறத மறந்துருங்க.
ஒரு டேரோ டெக் அப்படிங்கறதையும் மறந்துருங்க. அது ஒரு படம், அது ஒரு இமேஜ். அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மாத்திரம் நினைச்சு நீங்க அந்த கார்டை இன்டர்பிரேட் பண்ணுங்க. ஸோ நாட்கள் போக போக உங்களுக்கு இன்னும் நிறைய மீனிங் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. இப்போதைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்த ஃபுல்லா கத்துக்கிட்டு தான் நம்ம பிராக்டிஸ்ல இறங்கணும் அப்படின்னா அந்த விஷயத்த என்னைக்குமே கத்துக்க முடியாது, என்னைக்குமே நம்ம இறங்க மாட்டோம். ஸோ இன்னைக்கே அந்த பிராக்டிஸை ஆரம்பிங்க. ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.